அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு சிறுபோக நெற்செய்கையானது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏறக்குறைய 35,000 வரையான ஏக்கர் வயல் நிலங்கள் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் ஏறக்குறைய 22,000 ஏக்கர் வரையான வயல் நிலங்கள் இரண்டமடக்குள்ள கமக்கார சம்மேளன எல்லை பிரதேசத்துக்குள் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய இன்னும் ஒரு 2 வாரங்களில் 15 நாட்களுக்கு பின்னால் நெல் அறுவடைகள் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலேயே தற்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே நெல் கொள்வனவு சம்பந்தமான விடயங்கள், அதே போன்று நெல்லினுடைய உற்பத்தி செலவுகள் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக விவசாயிகள் மிகப்பெரிய மனக்குறைகளை கொண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக எமது சம்மேளனம் நேற்றைய தினம் ஒரு கூட்டம் ஒன்றை கூடி இது சம்பந்தமான ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றார்கள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 16ஆம் திகதி காலை 9 மணிக்கு கிளிநொச்சி நகர விநாயகர் ஆலயத்தில் இருந்து கிளிநொச்சி கச்சேரி வரைக்கும் ஒரு பேரணி ஒன்றை நடாத்தி எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நெல்லினுடைய விலை நிர்ணயம், நெல்லினுடைய உற்பத்தி செலவு அதிகரிப்பு மற்றும் நெல் கொள்வனவு சம்பந்தமான விடயங்களை ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் முகமாக ஒரு மகஜர் ஒன்றை அரசாங்க அதிபரிடம் ஒப்படைப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு விவசாய பெருமக்கள் அனைவரும் கிளிநொச்சி நகர விநாயகர் ஆலயத்துக்கு முன்பால் ஒன்று சேருமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். நன்றிகள். வணக்கம். 2026ஆம் ஆண்டு சிறுபோக நெல் உற்பத்திகளை கிளிநொச்சி மாவட்டத்திலே பெருமளவான இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த நெல்லுக்கான அறுவடைகள் இந்த மாத இறுதியிலே ஆரம்பிக்க இருக்கின்றது. நாட்டிலே பல பாகங்களிலும் அறுவடைகள் ஏனைய மாவட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டுகளும், இந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் நெல் அறுவடை இடம்பெறுகின்ற அந்த காலப்பகுதியிலே அரிசிகளை இறக்குமதி செய்து நெல்லினுடைய விலையை மிகவாக குறைத்து இருக்கின்றது. ஆகவே விவசாயிகளுடைய நிலைமையை அறுவடை செய்கின்ற நெல்லை குறித்த காலத்திலே விற்பனை செய்ய இயலாத நிலைமை, குறைந்த விலையிலே நட்டத்துக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை, இப்படியான பல இடைஞ்சல்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் முகம் கொடுத்து வருகிறார்கள். அதே போல உரத்தினுடைய விலை அதிகமாக ஏற்றப்பட்டிருக்கின்றது. இப்படியான விடயங்களை நாங்கள் உள்வாங்கி இந்த விடயங்களை கௌரவ மேல்மிதங்கிய ஜனாதிபதி அவருடைய கவனத்திற்கும் விவசாய அமைச்சருடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு செல்வதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்வருகின்ற 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு நகர பிள்ளையார் கோயில் முன்றலில் இருந்து அந்த பேரணி ஆரம்பமாகி மாவட்ட செயலகத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபரிடம் அந்த மகரை கையளிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த பேரணியிலே எங்களுடைய மாவட்ட விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய உள்ள கிடக்கைகளை, விவசாயிகளுடைய எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் ஏனைய திணைக்களங்களுடைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையில் உங்களுடைய பங்களிப்பை எல்லோரும் நல்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.